ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளையார்பட்டி ஸ்பெஷலாக மோதக கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை. ஸோ இந்த கொழுக்கட்டையை நம்ம வீட்டில் வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மோதக கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைங்க. என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து மோதக கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம அந்த பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த பாருங்கள் கிளாஸ் அதே அளவுக்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாசிப்பருப்பை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1 மடங்குனா பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதிகமான பாசிப்பருப்பு சேர்த்துட்டிங்கனாலும் கொலன்னு ஆகிடும், ஷேப்பு பண்ணுறதுக்கு வராது. ஸோ அதனால் கரெக்டாக பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரைஸ் 1 மடங்குனா அதுக்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸும் பாசிப்பருப்பையும் 2யும் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து காய வைக்க கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். இப்போ 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அரிசியெல்லாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு. அதுங்க நல்லா ஊறிடுச்சு. இதை 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திங்கன்னா போதும், நமக்கு அரிசியெல்லாம் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வந்துடும். பச்சை அரிசியில் நீங்கள் எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம், ரேஷன் அரிசி கூட சேர்த்து பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கடையில் வந்து குருணை வாங்கிட்டு வந்திருக்கேன், பச்சை அரிசி குருணை. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து பச்சை அரிசி குருணை தான் வாங்குவோம். அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த ரெசிபிக்கு குருணை தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி வாங்குவீங்களோ அதை வச்சு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எல்லாருமே ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வைக்க போகிறோம். ஸோ ஃபேன் மட்டும் போட்டிங்கன்னா போதும், இந்த அரிசி எல்லாமே நல்லா காஞ்சிடும். ஃபஸ்ட் நம்ம வெள்ளை துணியில் வந்து இந்த மாதிரி அரிசியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்க்கும் போது தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு சேருங்க. நமக்கு சீக்கிரமே நமக்கு ட்ரை ஆகிடும், தண்ணி சுத்தமாக இல்லாமல் நமக்கு காஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இந்த காய வைக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம காய வைக்க போகிறோம். வெயிலெலாம் காய வைக்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வைங்க, கரெக்டாக காஞ்சிடும். இதை காய வைக்கிறதுக்கு அரௌண்ட் எனக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போது அந்த அரிசியில் சுத்தமாக தண்ணியே இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். இதை நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான். ஸோ அரிசியை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாம். என்ன அளவு காஞ்சிருக்குன்னு காமிக்கிறீங்க பாருங்கள், ட்ரையாக உதிரியாக இருக்குது பாருங்கள். ஈரம் சுத்தமாக இருக்கவே கூடாது. கையில் நம்ம பிடிச்சி எடுக்கும் போது கூட நமக்கு அந்த ஈரப்பதம் சுத்தமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக காஞ்சி போய் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசியும் அந்த பாசிப்பருப்பு காய வச்சுருந்த பாருங்கள் 2யும் சேர்த்துக்கலாம். ஆயிலில் எதுவுமே சேர்க்கவே வேணாம், வெறும் தான் அந்த அரிசி பருப்பை மட்டும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு அரிசியில் இருக்க ஈரப்பதமும் கொஞ்சம் ட்ரையாகவும் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம பண்ணுறோம். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுக்கும் போது இங்கே அரிசி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா சூடு ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அரிசியில் சூடு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டா சூடு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும், நமக்கு ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகிடும். அரிசி எல்லாமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க மிக்சியில், நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைக்காதீங்க, நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கை வச்சு பார்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரிசி எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஈக்குவலாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து எந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் அளவுக்குல ஒரு 4 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி பத்தலைன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அரிசியை ஒரு சைட் நம்ம போட்டுகிட்டே ஒரு சைட் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கெட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். சேர்த்த உடனே கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கையெடுக்காமல் ஃபுல்லாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நமக்கு சீக்கிரமே நமக்கு அந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 2 கிளாஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக லெவலில் ஊற்றிருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த அரிசி எல்லாமே நமக்கு வெந்து வரும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வரும். கொழுக்கட்டையும் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், முன்னாடிக்கு இப்போவும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ரைஸும் நமக்கு வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த மாதிரி கரண்டியால் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். ஸ்வீட் தன்மைக்காக நான் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். திரும்பவும் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் தட்டு போட்டு மூடி அந்த ஸ்லோலே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். சீக்கிரமே நமக்கு அந்த ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மண் இல்லாத வெல்லமாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எனக்கு வெல்லம் போடும்போது கொஞ்சம் மண் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் அந்த வெல்லத்தை டேரெக்டாக நான் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும் நமக்கு அந்த ரைஸில் போய். ஸோ அதனால் கரண்டியால் ஃபுல்லாக நல்லா ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். நமக்கு வெல்லம் எல்லாமே ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் வந்து அதிகமாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்பவும் திகட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த கொழுக்கட்டை. ஸோ ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ரைஸ் நல்லா குக் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கலருமே கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நமக்கு வரும். இல்லைனா வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறத வாங்கினீங்கனாலும் போதும், இன்னும் நமக்கு கருப்பாகவும் வரும். ஸோ நான் வந்து லைட் கலர் வெல்லமாக வாங்கிட்டு வந்தனால எனக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நாட்டு சக்கரை நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இதோட கூட நீங்கள் விட்டுருங்க. சப்போஸ் ஸ்வீட் பத்தலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. ஸோ நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம அரிசி அரைக்கணும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் அதோட சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி 2 ஸ்பூன் அந்த மாதிரி நெய் சேர்த்து இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு பேன்லலாம் நமக்கு சுத்தமாக ஒட்டாமல் வரும். நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்தா. ஸோ லாஸ்ட்டாக நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்கி வச்சிட போகிறேன். நெய் வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு 2 ஸ்பூன் போதும், திகட்ட ஆரம்பிச்சிடும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு கையில் நம்ம பிடிச்சி நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த மோதகம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். அப்போ தான் கையில் பிடிச்சி நமக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். சூடாக இருந்துச்சுன்னா பிடிக்க முடியாது. அதுமாதிரி ஷேப்பு கரெக்டாக வராது. நல்லா ஆற வச்சுட்டு பிடிச்சிங்கன்னா போதும், டக்குன்னு நமக்கு ஈஸியாகவும் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பேனில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து இட்லி பேனில் இன்றைக்கி நான் ஸ்டீம் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இட்லி பேனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நம்ம கொழுக்கட்டையை நம்ம வச்சோடனே டக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கையால் வந்து லைட்டாக தொட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சுத்தமாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக உருட்டி ரவுண்டாக எடுத்துக்க போகிறேன். கோவிலெல்லாம் மோதகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்டாக உருண்டையும் அதேமாதிரி மோதகமும் உங்களை நான் பண்ணி காமிக்க போகிறேன் ஷேப்புக்காக. கையிலையும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மோதகம் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோல்டு வச்சுன்னா நான் பண்ணி காமிக்க போகிறேன். லைட்டாக அந்த மோல்டில் ஒரு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டுக்குள்ளே அந்த உருண்டையை எடுத்து போட்டு அப்படியே ஃபுல்லாக அழுத்தமாக க்ளோஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், மோதகம் ஷேப்பு சூப்பராக வந்துடும்.
ஸோ ரெடி பண்ணிட்டே பாருங்கள். இன்னொரு மோதகம் உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உருண்டையாக உருட்டி டக்குன்னு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஷேப்பு சூப்பராக வந்துடும். செகண்ட் மோதகம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி நம்ம இட்லி பேனில் ஃபுல்லாக குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம பேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு நான் இன்றைக்கி வாழை இலையை வச்சு நான் குக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஸோ வாழை இலையை வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க மோதகத்தை ஒன்று ஒன்றா சேருங்க. சேர்த்துட்டு தனித்தனியாக வைங்க, மொத்தமாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டு இட்லி பேனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணினா போதும். நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு வெந்துடும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப வேலையாக இருக்கும், உங்களால் அன்றைக்கி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளே கூட அந்த மாதிரி அரிசியெல்லாம் கழுவிட்டு காய வச்சுட்டு வறுத்து எடுத்திங்கன்னா போதும். அன்றைக்கி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை எல்லாமே ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே வாழை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் பிள்ளையார்பட்டியில் மோதகம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோதக கொழுக்கட்டை செஞ்சு வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நல்லது. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து பூர்ண கொழுக்கட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கடித்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை வரணும்னா நான் பண்ண மாதிரி அதே மெத்தடில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.